நாளிலும் நாம் முறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சங்கீதமானது அந்த சங்கீதங்களின் புத்தகத்தில் 37வது சங்கீதம். சங்கீதங்களில் 37வது சங்கீதம் முதல் 13 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதங்களில் 37வது சங்கீதம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அனைவரும் இணைந்து சொல்லுவோம், ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவருடைய நாள் வருகிறது என்று கர்த்தர் என்கிறார். அமர்ந்திருந்து முதலாவது வேத பாடத்தை பழைய ஏற்பாட்டு பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
இரண்டாவது வேத பாடம் புதிய ஏற்பாட்டிலிருந்து நமக்காக வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியாயிருந்தான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாடம் முடிந்தது.
விசுவாசத்தை இந்த வேளையிலும் நின்றவனமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாய் அறிக்கை செய்யலாம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே குமாரனாகிய நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கனிமலை திறப்பத்தை பிறந்தார். புந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு மறித்து காலத்தினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுதினார். உலகத்துக்கு ஏறி சில பிதாவாகிய தேவனுடைய வாரசிலை பெற்றிருக்கிறார். அவடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் கேட்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரு சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்துள்ளதிலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். ஆண்டவரே உமது ஜனத்தை இரட்சியோம். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோம். சமாதானத்திற்கான ஜெபம், சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியார்களாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவனுடைய கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் இந்த மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகை நாளை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள்சுவேன் என்று வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உம்முடைய அடியார்களாகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இமையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தொடர்ந்து நாம் எழுந்து நின்று தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக பாமாலைகளில் 264வது பாமாலை பாடலை பாடலாம். பாமாலை எண் 264வது பாமாலை பாடல்.
சபையார் அமரவும். யாத்ராகம புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாம். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவர் நம்மோடு கூட பேச அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனில் நல்ல தாப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடனும் உம்மை ஆராதிக்க இந்த அருமையான தருணத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறேன். இந்த வேளையிலும் நாங்கள் சிந்திக்கும்படியாய் கொடுத்துள்ள இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த வேளை ஆண்டவர் எங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நாங்கள் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்பதை அறிந்து உம்மை ஆராதிக்கவும் எங்களை வழி நடத்தட்டும். அடியனை மறைத்துக்கொள்ளும். அடிமையின் வார்த்தைகள் அல்ல, எங்கள் எல்லோருடைய தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நீ நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல தாப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையை சண்டே ஃபார் த மென்டலி அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் பேஷன்ஸ் என்று சொன்ன அப்படிப்பட்ட, அதாவது சரீர பிரகாரமாக மன ரீதியாக அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிற அவைகளை மேற்கொண்டு இருக்கின்ற மக்களுடைய ஞாயிறு என்று சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் அனுசரிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள பொருள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சாங்டிஃபை ஆஃப் லைஃப் என்று சொல்லி இன்றைய நாளினுடைய சிந்தனைக்கான பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் குறை உள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். ஒருவேளை மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தெருக்களில் பல இடங்களில் இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது நாம் ஒருவேளை புத்தி தெளிந்தவர்கள் என்பதாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக எத்தனையோ காரியங்கள் நாம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை உலகிற்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் காணப்படுகின்றோம். சரீர பிரகாரமாக ஊனமாக இருக்கிற மக்களை பார்க்கின்ற வேளையில் அவர்கள் ஊனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபிக்கின்றோம் பல நேரங்களில். ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்திலும் எத்தனையோ விதமான ஊனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளை குறித்து நாம் சிந்திக்க நாம் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த நாளிலும் மன ரீதியாக சரீர பிரகாரமாக பாதிக்கப்பட்டு அல்லதை மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய ஞாயிறு என்பது ஒரு புறம் இருந்தாலும், இன்றைய நாளில் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தியானத்திற்கு பின்பான அந்த ஜெபத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையில், அல்மனாக்கில் வாசித்து பார்க்கின்ற வேளையில், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேம்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக சிந்திக்கும்படியாக அந்த ஜெபம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை, அதாவது இன்றைய நாளைக்குரிய கலெக்ட் என்று சொல்லுவோம், அந்த ஜெபத்தில் அந்த குறிப்பு காணப்பட்டதை நான் கடந்த வாரத்தில் வாசிக்க நேர்ந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை மற்றவர்களை உயர்த்த வேண்டும், மற்றவர்களுக்காக நேரத்தை இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற மக்களுக்காக செலவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நாம் முதலாவது நாம் பரிபூரணம் அடைய வேண்டும். நமக்குள்ளாக அந்த முழுமை வர வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற அந்த உன்னதமான அனுபவம் நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த நாளில் 4 வேத பகுதிகள் நம்முடைய காலை தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வாசிக்க கேட்ட யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள், நாம் முறைமுறையாக வாசித்த சங்கீதம் 37, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்கள், யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 5 முதல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ஒருவேளை இந்த நியூஸ் லெட்டரில் கூட இந்த பகுதிகள் இருக்கும். நீங்கள் வீட்டில் உங்களுடைய தனி தியானத்திற்கு அதை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். ஒருவேளை அருமையானவர்களே, ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது குறைவுள்ள நாம் எப்படியாக பரிசுத்தமாக்கப்பட முடியும், அதுதான் இன்று நமக்கு முன்பாக
இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. முதலாவதாக நம்முடைய பலவீனங்களை முன்னிறுத்தி வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து நாம் மாறுதல் பெற வேண்டும். யாத்ராகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய வார்த்தைகளை நாம் வாசித்தோம். குறிப்பாக 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கின்ற வழியில் இந்த மோசே யார்? 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். அழகுள்ள ஒரு குழந்தையாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த நாட்களில் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையினால பாதுகாக்கப்படுகின்ற ஒரு குழந்தையாக காணப்படுகின்றான். எப்படி பாதுகாக்கப்படுகிறான்? 5ஆம் வசனத்தில் வாசிப்போம். இந்த இடத்துல அங்கே பார்வோனுடைய குமாரத்தினுடைய கையில கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக மோசேயை பார்க்கின்றோம். 7ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், அவன் மறுபடியுமாக எபிரேய குழந்தையாகவே வளர்க்கப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்படி அவன் பெரிதான போது பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் வாழுகின்ற ஒரு அனுபவம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல மோசே என்று சொல்லி ஒரு எகிப்திய குழந்தையாக அவன் பெயரிடப்படுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டது நிமித்தமாக மோசே என்று சொல்லி பெயரிடப்பட்டான் என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவனை தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற வேளையில் 3ஆம் அதிகாரத்தில் நான் அநேக முறை வாசித்த காரியம், அங்கே கடவுள் அவனுக்கு பிரத்யட்சமாக தரிசனமானார் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். இந்த இடத்துல இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற வேளையில் இதே கடவுளிடத்தில் பேசுகிற மோசேயை பார்க்கிறோம். மோசே தேவனை நோக்கி பேசுகின்றான். 13ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்திற்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று சொல்லி அங்கே கடவுளிடத்தில் பேசுகிற ஒரு மோசேயை நாம் பார்க்கிறோம். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன சொல்லுகின்றான்? நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்கிறான். கடவுள் அவருடைய திட்டத்திற்கு மோசேயை அழைக்கும் பொழுது தன்னுடைய குறைவுகளை பலவீனத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு மோசேயாக அவன் முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்று பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை முன்னிறுத்தி கடவுளுடைய பலனுக்கு நாம் இடம் கூடாதபடி நாம் காணப்படுகிறோம். ஆகவேதான் 11ஆம் வசனத்திலே கடவுள் தெளிவாக சொல்லுகின்றார். வாசிக்கலாம். ஆம், அருமையானவர்களே, உருவாக்கின தேவனுக்கு முன்பாகவே அவருடைய படைப்பை குறித்து குறை பேசுகின்ற மோசேயாக நாம் பார்க்கிறோம். எத்தனை நேரங்கள் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள் நிமித்தமாக கடவுளுக்கு விரோதமாக நாம் முறுமுறுத்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுளுடைய சித்தத்தை செய்யாதவர்களாய் காணப்படுகின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலவீனங்கள் மத்தியில் தம்முடைய பலனை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் மத்தியில் நிறைவை கட்டளையிட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் இங்கே கிதியோன் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் வீட்டில் நன்றாக தியானித்து வாசித்து பாருங்கள். அங்கே நீங்கள் பார்க்கின்ற வேளையில் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு முரட்டாட்டமாக கடவுளுக்கு விரோதமாக மறுபடியுமாக மாறி போன மக்களாய் காணப்படுகிறார். ஜான் கோல்டிங்கே என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறையியல் வல்லுநர் இந்த நியாயாதி புத்தகங்களுக்கு தன்னுடைய காமெண்ட்ரியை எழுதுகின்ற வேளையில்
அவர் இப்படியாக ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். ஜட்ஜஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்பிளசன்ட் புக்ஸ் இன் த பைபிள் என்பதாக குறிப்பிட்டுவிட்டு தொடர்ந்து சொல்லுகின்றார், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்கு விரோதமாக ரிபெலியஸாக, கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் மூர்க்கமாக நடந்து கொண்ட காரியம், அவர்களுடைய கொடூரமான வாழ்க்கை முறைகள், பெண்களுக்கு விரோதமாக இன்னொரு காரியத்தையும் சேர்த்து எழுதுகிறார், பெண்களினாலேயே கொடூரம் நடத்தப்பட்ட நிலைகளும் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு நியாயாதிபதிகளில் வாசிக்கும் பொழுது ஒரு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், மறுபடியும் கடவுளுக்கு விரோதமாய் அவர்கள் குற்றம் செய்கின்றார்கள், பாவம் செய்கின்றார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், மீதியானியர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இதன் நிமித்தமாக அவர்களுடைய விளைச்சலை அனுபவிக்க முடியவில்லை, தங்களுடைய தானியங்களை உண்ண முடியவில்லை, தங்கள் திராட்சை தோட்டத்தின் திராட்சை பழங்களிலிருந்து கனிகளை புசிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கிதியோனை அவர் அழைக்கின்றார். எப்படியாக அழைக்கிறார்? 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஆனால் கிதியோன் என்ன சொல்லுகிறான்? அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இதையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். பல நேரங்களில் நாம் சொல்லுகின்றோம், கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் இவைகளெல்லாம் ஏன் நேரிடுகிறது, ஏன் இந்த அனுபவங்கள் என்று சொல்லி. ஆனால் தொடர்ந்து கடவுள் அவன் இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வேளையில் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற வேளையில் அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேலின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த பலத்தோடே போ என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் கிதியோனுடைய வாழ்க்கையில் அவர் செய்த பராக்கிரமமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை நாம் முன்னிறுத்துகிறோம், நம்முடைய பலனாகிய கர்த்தரை நாம் முன்னிறுத்த நாம் தவறி விடுகிறோம். அருமையானவர்களே, இதன் நிமித்தமாகத்தான் நாம் பலவீனர்களாக, குறைவுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, கடவுள் ஒருபோதும் நம்முடைய தலைமைத்துவத்தின் அடிப்படையில் நம்மை அழைக்கிற தேவன் அல்ல. ஒருவர் இதை குறித்து எழுதுகின்ற வேளையில் எழுதுகின்றார், God's using someone does not depend on that person's leadership qualities or spiritual mighty என்று சொல்லுகின்றார், ஸ்பிரிச்சுவல் இன்சைட் என்று சொல்லுகின்றார். அவனுடைய வேத அறிவை வைத்துக்கொண்டு அல்லது அவனுடைய தலைமைத்துவத்தை வைத்துக்கொண்டு அவனை தலைவனாக கடவுள் ஏற்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை கிதியோன் பெரிய தலைமைத்துவம் வாய்ந்தவன் அல்ல. ஒருவேளை மோசேக்கு எல்லா தலைமைத்துவமும் இருந்தது, தான் திக்குவாயன் என்று சொல்லுகின்றான். இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே கிதியோன் தன்னை தாழ்த்துகிறான், ஆனால் கடவுள் அவனை உயர்த்துகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பல குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில், கடவுளுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில தான் கடவுள் நம்மை தம்முடைய மகிமைக்கு வழி நடத்துகிறார். மோசேயை குறித்து பார்க்கின்ற வேளையில் எவ்வளவு அழகாக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தினான். கிதியோனை குறித்து பார்க்கின்ற வேளையில் எவ்வளவு வல்லமையாக அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் அவர்களுடைய பலன் அல்ல, கடவுளுடைய பலனாலே அவர்கள் எடை கட்டப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்மில குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை நாம் கடவுளுடைய கரத்தில் கொடுத்து பார்ப்போம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற வேளையில் இன்னொரு மனிதனுடைய வியாதியின் மத்தியில் கடவுளுடைய வழி நடத்துதல். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இந்த மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில் 2ஆம் வசனத்தில் வாசிப்போம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்ற வேளையில் பெதஸ்தா என்று சொல்லி ஒரு குளம், அதற்கு 5 மண்டபங்கள் இருக்கிறது. ஏன் 5 மண்டபங்கள் என்று சொன்னால் 5 ஆகமங்களை அடிப்படையாக அங்கே கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டடத்தை குறிக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற வேளையில் சமீபத்தில் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பெதஸ்தா குளத்தை தோண்டி கண்டுபிடித்திருக்கிறார். அங்கே இருந்த அந்த நீரூற்று அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
அருமையானவர்களே, வரலாற்றில் இவையெல்லாம் நடந்த ஒன்றாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 5 ஆகமங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மேசியாவினுடைய வருகையின் போது பரிபூர்ணப்பட போகின்ற அந்த உன்னதமான நிலையை குறித்து 5 ஆகமங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல இயல்பாய் வாழ முடியாத மக்கள், எப்படியாவது சுகம் கிடைக்குமா என்று சொன்ன ஒரு நம்பிக்கையிலே அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டு போயிருக்கிறார்கள் அவர்களுடைய உற்றார் உறவினர். அப்படிப்பட்ட நிலைமைகளில் அங்கே படுத்து கொண்டிருக்கின்ற மக்களாய் காணப்படுகிறார்கள். அங்கே ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அங்கே தண்ணீரை, அந்த குளத்தினுடைய தண்ணீரை ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு தேவதூதன் வந்து கலக்குகிற வேளையில் முதலில் இறங்குகிறவன் எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் அவன் சுகம் பெற்று விடுவான். இங்கே பார்க்கிறோம், அங்கே அநேகர் படுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களிலே ஒருவனை இயேசுவானவர் பார்க்கின்றார். அதைத்தான் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்ற வேளையில் அநேக தண்ணீர் கலங்குமா என்று காத்திருந்தார்கள். ஒருவேளை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவை அவன் பார்த்த விதத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை இயேசுவானவர் கண்டிருக்கிறார். அவரை தேவனுடைய குமாரனாக கண்டிருக்க வேண்டும். ஒருவேளை தேவதூதன் வந்து கலக்குவான், ஒருவேளை இவர் அந்த தேவதூதனாக இருக்குமோ என்று சொல்லி கூட அவன் நினைத்திருக்கலாம், அல்லது இவர் கலக்கப் போகிறார் என்று சொல்லி கூட எதிர்பார்த்திருக்கலாம். இன்னும் ஒரு விதத்தில் கலக்கும் பொழுது தன்னை இறக்க உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இவர் இருப்பாரா என்று சொல்லி கூட அவன் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவன் எதிர்பார்த்ததெல்லாம் தான் சுகம் பெற வேண்டும் என்பது, அதாங்க முக்கியமான ஒரு காரியம். சமீபத்தில் ஒரு பெர்ஷிய இஸ்லாமிய கவிஞர் அவருடைய பாடலில் ஒரு வரி எழுதினது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததை கேட்க நேர்ந்தது. அவர் சொல்லுகின்றார், நீ எதை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை எதிர்நோக்கி வரும் என்று சொல்லி ஒரு வரியை எழுதியிருக்கிறார். நீ எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இங்கே அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஏனோதானவென்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மனிதனிடத்தில், இந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் 38 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. 38 வருஷமாக 24x7 என்று சொல்கிறோம். அப்படியாக தண்ணீர் கலங்குமா, தான் சுகம் பெற்று வீடு செல்வோமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருந்த அவனுடைய முகத்தை இயேசுவானவர் காணுகின்றார். அவரை இயேசு என்று சொல்லி மாத்திரமல்ல, அவரை கிறிஸ்துவாக அவன் அறிந்து கொள்ளுகிறார். காலையில் ஆராதனை முடித்து வீட்டில் சென்ற உடனே சின்ன மகள் ஒரு கேள்வி கேட்டார். டாடி, இப்படி சொன்னீங்களே, 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி கேட்டார். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி அறிந்திருக்கிறாள் என்று சொல்லி. அவனுடைய எதிர்பார்ப்பில், அதைத்தான் சொல்லுங்க, உள்ளத்தில், அதைத்தான் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற வேளையில் அவன் இயேசு என்று அறிந்து கொள்ள இயேசு தம்மை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அங்கே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் 14, 15 வசனங்களை வாசிப்போம். தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று சொல்லி உலகத்திற்கு அறிவிக்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். அருமையானவர்களே, ஆனால் மற்றவர்களோ தாங்கள் முழுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி இவர்களை ஒரு குருடர்களாக, சப்பானிகளாக, முடவர்களாக, தேவையற்றவர்களாக பார்த்த மக்கள் கர்த்தருடைய பார்வையில் ஆகாது போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம். படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள்.
அவர்கள் ஓய்வு நாளுக்கும் தாங்களே ஆண்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். இந்த அநேக திருச்சபையினுடைய தலைவர்களுடைய அவலமான நிலைமை, திருச்சபையில் கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படிதான், ஓய்வு நாளுக்கு தாங்கள் ஆண்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவரை ஆராதிக்க வருகின்ற ஒரு கிறிஸ்தவம். இதனாலே எத்தனை முறை ஆராதித்தும் கிறிஸ்துவை அறியாத, குணமாக்கப்படாத முடவர்களாக, சப்பானிகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஓய்வு நாளுக்கு ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் சொஸ்தமாக்கப்பட்டவனாக வீடு சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை நாம் கிறிஸ்துவாக கண்டிருக்கிறோமா? அவரிடத்தில் நாம் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோமா? அவர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமா? அல்லது நான் பரிசுத்தவான், நான் ஊழியக்காரன், நான் பிரசங்கம் பண்ணுறவன், நான் வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒருவன், என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று சொல்லி குருடர்களாகவும், சப்பானிகளாகவும், முடவர்களாகவும் தொடர்ந்து வாழ நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். அவனுடைய பலவீனமே அவனுக்கு பலனாய் மாறினதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியரில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் பவுல் இதை குறித்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையில் அவன் தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவன் பேசுகின்றான். ஆனால் பலவீனத்தை குறித்து பலவீனமாக பேசாதபடி எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளை பவுல் உபயோகிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் 10வது வசனம் எப்படியாக சொல்கிறது, வாசிப்போம். ஆம், அருமையானவர்களே, ஒருவேளை இவன் பிறவியிலிருந்தே இந்த பலவீனம் அவனுக்கு இருந்திருக்க கூடும் என்று சொல்லி அநேகர் குறிப்பிடுகின்றார்கள். அவனால் நிமிர்ந்து நிற்க முடியாது, மற்றவர்களைப் போல நடக்க முடியாது என்ற நிலையை சிலர் கூறுகின்றார்கள். சில பழைய தேவாலயங்களில் இந்த ஸ்டெயின் கிளாஸில் பவுலை குறித்து பார்க்கின்ற வேளையில் ஒரு கூன் விழுந்த ஒரு மனிதனாக சில இடங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஒருவேளை அவனுடைய பலவீனம், ஆனால் அவன் தன்னுடைய பலமாக எதை நினைத்தான் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் கூட வாஸ்தவம், தன்னுடைய நியாய பிரமாணம், தனக்கு இருந்த ரோம குடியுரிமை, தன்னிடத்தில் இருந்த சட்ட திட்டங்கள், அல்லது அவனிடத்தில் இருந்த அதிகாரங்கள், இன்னும் சொல்ல போனால் அவனுடைய கல்வி அறிவு, இவைகள் எல்லாவற்றையும் அவன் பெரிதாக அவன் எண்ணி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவைகள் மத்தியில் அவன் நிமிர்ந்து நடக்கக்கூடாத ஒருவனாய் அவன் காணப்படுகின்றான். ஆகவேதான் அருமையானவர்களே, அந்த பலவீனம் நீங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்தில் கேட்கிறான். சரீர பிரகாரமான பலவீனம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்கிறான், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் என்று சொல்கிறான். ஆகவே அநேகர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமஸ்குவின் பாதையில் கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின வேளையில் அவன் கீழே விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விழுந்த நிலையிலே அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பலவீனம் என்று சொல்லி சொல்லுகிறான். எப்பொழுதெல்லாம் அவன் தன்னை நிமிர்ந்து நிற்க முயற்சி செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த பலவீனம் அவனை குற்றம் சாட்டும். நீ யார்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினம், சபையை துன்புறுத்தினம், சபையை பாடுகளுக்குள்ளாக்கினோம் என்று சொல்லி பிசாசானவன் அல்லது சாத்தான் குட்டுகிற ஒரு பலவீனமாக அதை அவன் பார்த்தான் என்று சொல்லி சிலர் குறிப்பிடுகின்றார். இது எப்படியாக இருந்தாலும் அவனிலே ஒரு பலவீனம் இருந்தது. ஆனால் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஏன் மேன்மை பாராட்டுகிறான் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் அந்த பலவீனங்கள் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்ததோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவினுடைய பலன் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. அவனுடைய சரீர பிரகாரமான அறிவு, சரீர பிரகாரமான பலன், ஞானம், கல்வி இவைகள் அல்ல, கிறிஸ்துவினுடைய வல்லமை, கிறிஸ்துவினுடைய கிருபை. ஆகவேதான் கடவுள் என்ன சொல்கிறார்? 9ஆம் வசனத்தில் அழகாக இந்த வசனம் குறிப்பிடுகிறது, வாசியுங்கள்.
என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். காரணம் என்ன? எப்பொழுதெல்லாம் எனக்கு அந்த பலவீனம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவினுடைய பலன் என்னை தாங்குகிறது, அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. எவ்வளவு அழகாக அந்த இடத்துல கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்த ஒரு மனிதன் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஆகவேதான் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகின்றான். வாசிப்போம். ரோமர் 7:24. நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பலவீனத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி கடவுளிடத்தில் கேட்கிறான். அவன் எப்படியாக அதை அறிந்து கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றவளில் தன்னுடைய ஞானம், அறிவு, மேன்மைகள் எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ண ஆரம்பித்த சமயத்தில் கடவுளுடைய பலன் அவனை பூர்ணப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, அவனை ஞானியாக மாற்றுகிறது. கமாலியலின் பாதப்படியில் அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்ட கல்வி அல்ல, தமஸ்குவின் பாதையில் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம். அதைத்தான் அவன் சொல்லுகின்றான். என்னை அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொண்ட அந்த மேன்மை. ஆகவேதான் அவன் தொடர்ந்து என்ன சொல்கிறான் என்று சொல்லி பார்க்கின்ற வழியில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையானவர்கள, இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். அந்த பலவீனங்களை பெரிதாக்காதபடி, பலவீனங்களை நாம் அதை சார்ந்தே நாம் ஜீவிக்காதபடி, ஒருவேளை அது வியாதியாக இருக்கலாம், சரீரத்தில் உள்ள குறைவாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை முறையில் காணப்படுகின்ற சில காரியங்களாக இருக்கலாம். அவைகளை குறித்தே நாம் பேசிக்கொண்டு இருக்காதபடி நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம், கடவுளுடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம், அவருடைய பலனாலே நாம் இடைக்கட்டப்படுவோம். அருமையானவர்களே, அந்த வேளையில் நீங்களும் நானும் நான் திக்குவாயன் என்று சொல்ல மாட்டோம், என்னாலே அந்த குளத்திற்குள்ளாக இறங்க முடியவில்லை என்று சொல்ல மாட்டோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பவுல் சொன்னது போல நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்ன அந்த நிர்பந்தமான நிலையிலேயே நாம் தொடர்ந்து வாழ மாட்டோம். கிறிஸ்துவினுடைய பலனாலே இடைக்கட்டப்படுவோம். தேவன் தாமே நம்முடைய பலவீனங்களை மாற்றி நம்முடைய குறைவுகள் மத்தியில் நம்முடைய நிறைவை தந்து நம்முடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அன்பின் நேசத்தாப்னே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, திக்கு வாயர்களாக, மந்த நா உள்ளவர்களாக, எங்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாத முடவர்களாக, ஒருவேளை நிமிர்ந்து நிற்க முடியாத கூனி குறுகி நிற்கின்ற மக்களாக நம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆனாலும் பவுல் நிறைவாக சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தைரியமாய் சொல்ல நமக்கு சாட்சி பகர கிருபை பாராட்டும். எங்களுடைய அறிவை நம்பி, எங்களுடைய அனுபவங்களை நம்பி, எங்களுடைய சுயநீதியை நம்பி நாங்கள் தொடர்ந்து முடவர்களாய் மாறிவிடாதபடி, குருடர்களாய் மாறிவிடாதபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உம்மண்டையில் கடந்து வர இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீ நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் அன்பின் நேச தகப்பனே. ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில பொதுவான அறிவிப்புகள். மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபையின் இந்த ஆராதனைகளில் 65 வயதிற்கு மேலானவர்கள், இன்னும் சிறு குழந்தைகளை, அதாவது 10 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் ஆராதனையில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே தான் இந்த 2ஆம் ஆராதனையை நாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வயதானவர்களும் மற்றவர்களும் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுது மற்ற நாட்களில், இடைப்பட்ட நாட்களில் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபித்து செல்லும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திற்கு வர முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்ன அந்த மனபாரம் உங்களில் தொடர்ந்து இருக்காதபடி நீங்கள் ஆலயத்தில் சமயம் கிடைக்கும் பொழுது
ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் கூட்டம் கம்மி. என்னென்னு சொன்னால் 5-6 பேர், மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் தான் இருப்பார். ஆகவே அந்த மாதிரி சமயத்திலும் வயதான மக்கள் முடிந்தால் நீங்கள் வந்து ஆராதனைகளில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். குறிப்பாக நம்முடைய 2020க்கான ஸ்தோத்திர பண்டிகைக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை வழக்கம் போல அந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையை நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் செய்த நன்மையான காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு அமைய ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாட நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆலோசனைகளை கூறுங்கள். குறிப்பாக நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆண்டுகளிலே ஸ்தோத்திர பண்டிகை பாக்கிகள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கப்படும். தயவுசெய்து வரும் நாட்களில் அதை நீங்கள் ஆலயத்தில் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஆலய அலுவலகத்தில் வந்து அதை கொடுக்கும்படியும் அல்லது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கார்டில் வைத்து அதை படைக்கும்படியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட விதமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஆலயத்தில் வந்த காணிக்கையான ஒரு தங்க மோதிரமானது ஏல விற்பனைக்காக உள்ளது. கிட்டத்தட்ட 5.36 கிராம் எடை உள்ளது என்று சொல்லி அறிகிறேன். உங்களில் அதிக தொகை யார் கொடுத்து கேட்கிறீர்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் எந்த தொகையை நீங்கள் குறிக்க விரும்புகிறீர்களோ அதை குறித்து எனக்கு இடத்துல கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆலய ஆராதனையின் சமயத்தில் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் நன்றி காணிக்கைகளை காணிக்கை பாடல் பாடுகின்ற வேளையில், கீர்த்தனை பாடல் பாடுகின்ற வேளையில் முன்பாக வரிசையாக வந்து இடைவெளி விட்டு வந்து நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை படைக்கலாம் என்பதையும் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்து கொள்கிறேன். கடந்த வாரத்தினுடைய காணிக்கை விவரங்கள் 1, 2, 3 ஆகிய 3 ஆராதனைகளிலும் சேகரிக்கப்பட்ட காணிக்கை 15,927 ரூபாய். சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்கப்பட்டது 50,310 ரூபாய். நன்றி காணிக்கை 30,000 ரூபாய். வால் உண்டியல் மூலமாக சேகரிக்கப்பட்டது 2,662 ரூபாய். ஞாயிற்றுக்கிழமை ஏல விற்பனையின் மூலமாக சேகரிக்கப்பட்டது 450 ரூபாய். ஹார்வெஸ்ட் டியூஸ் 5,000 ரூபாய். சர்வீஸ் உண்டியல் 2,210 ரூபாய். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 11ஆம் தேதி ஒருவேளை இந்த பெயர் உள்ளவர்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் எழுந்து நிற்கும்படியும் பெயர்களை வாசித்தபடி ஜெய் நிரஞ்சன், மிஸ் அமிர்தா மேர்கல் ராணி, மிஸ்ஸஸ் பன்னீர் செல்வம், மிஸ்ஸஸ் மேரி ஜேம்ஸ். 13ஆம் தேதி மிஸ்டர் பட்டு திரவியம். 14ஆம் தேதி மிஸ்டர் ராபர்ட் கெனடி, மிஸ்ஸஸ் சுதா இன்பராஜ், மிஸ்ஸஸ் லில்லி வேதநாயகம், மிஸ் ஷைனி கேரலின், மிஸ்ஸஸ் ஹேமா, மிஸ்ஸஸ் சாந்தம்மா. 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரபா ஆனந்தி, மிஸ் ஜோசலின், மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி, மிஸ்டர் பால் பிரேம்நாத், மிஸ்டர் சௌந்தர ராஜன். 16ஆம் தேதி மிஸ் ஜாஃபி புஷ்பம், மிஸ்டர் ஆண்டனி நிர்மல் குமார், பேபி சாரா ஜானட், மிஸ்டர் பி விமல்ராஜ். 17ஆம் தேதி மிஸ்டர் கே ஜான்சன், மிஸ்டர் பால் ஜெசுதாஸ், மிஸ்ஸஸ் சந்தீபா ரூபி, மிஸ்ஸஸ் மோனிகா பிரிய தர்ஷினி, மிஸ்ஸஸ் டெல்சி ஜி. இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 13ஆம் தேதி மிஸ்டர் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ரூபி ஜெயக்குமார். 16ஆம் தேதி மிஸ்டர் வேத மனோ பிரகாஷ், மிஸ்ஸஸ் இசபெல்லா. 17ஆம் தேதி மிஸ்டர் ஏ குருசாமி, மிஸ்ஸஸ் நித்யகலா குருசாமி. இவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பெயர் உள்ளவர்கள் இருப்பில் என்று சொன்னால் எழுந்து நிற்கலாம். அன்பின் நேச தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிகளுடைய பெயர்களை வாசித்தோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். கடந்த மாதங்களில், கடந்த ஆண்டுகளில், கடந்த நாட்களில் தேவரீர் எவ்வளவு ஆச்சரிய பிரகாரமாக, அதிசய பிரகாரமாக இந்த பிள்ளைகளை வழிநடத்தி இவருடைய குடும்பத்தின் தேவைகளில், கைகளின் பிரயாசங்களில், ஊழியத்தின் பாதையில் நீர் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்தியிருக்கிறீர். தொடர்ந்து கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன் இவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று
எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டு தாரும். இதுபோல் அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை கண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். திருமண ஆண்டை கண்டிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும், எழுப்பப்படட்டும், உமக்குள்ளாய் இசைவனைப்பான ஒரு மாளிகையாக எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இதுபோல் திருச்சபையின் எல்லா நிலைமையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்கள், அதிலும் சுகவீனத்தின் நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக ஆஸ்பத்திரிகளில், வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகிற உங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எதற்காக சிகிச்சை பெற்று வருகிறார்களோ நீர் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொடட்டும். எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு, அவர்களை கைதூக்கி, அவர்களை நோக்கி பார்த்து உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும். நல்ல சுகத்தோடு பெலத்தோடு ஆலயத்தில் வந்து சாட்சி பகர உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டும் சுவாமி. இந்த நாட்களில் சமுதாயத்தில் ஆண்டவரே, இந்த கோவிட்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆண்டவரே மக்கள் இது நிமித்தமாக பாதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர்கள் நிமித்தமாக குடும்பங்கள் சீர்குலைந்து போய்கொண்டிருக்கிறது. அவருடைய வியாபாரங்களில் பின்னடைவுகள் ஏற்படுகிறது. ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஆண்டவரே தாழ்வு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரீர பிரகாரமான வேதனைகள், பயங்கள், இவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். அரசாங்கமும் ஆண்டவரே தொண்டு நிறுவனங்களும் ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் இதற்காக எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்து சீக்கிரத்தில் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை நீர் கிருபையாய் கட்டளை எடுத்தாரோம். தொடர்ந்து நம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு காத்து பலப்படுத்தி வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பெறும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் இயேசு தகப்பனே, ஆமென். திருமண அறிக்கை. நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு பி வெண்ணிராஜ் அவர்களின் குமாரன் செல்வன் வி விபின் ராஜ் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலய போதக சேகரம், அண்ணா நகர் வெஸ்ட், சென்னையை சேர்ந்த திரு டேனியல் ஜோதிராஜ் அவர்களின் குமாரத்தி செல்வி டி ஷெரில் பெர்டினா அவர்களுக்கும் பரிசுத்த மெய் விவாகம் நடைபெறப் போகிறதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நம்முடைய சபையைச் சேர்ந்த திருமதி ஸ்டெல்லா எட்டி அவர்களின் குமாரன் செல்வன் மெல்வின் ரூஃபஸ் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலய போதக சேகரம், அவினாஷி ரோடு, கோவையைச் சேர்ந்த திரு ஜார்ஜ் வில்லியம் அவர்களின் குமாரத்தி செல்வி கெட்ஸி சிந்து அவர்களுக்கும் பரிசுத்த மெய் விவாகம் நடைபெறப் போகிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுவும் இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு பி பொன்சேகர் அவர்களின் குமாரத்தி செல்வி ஏஞ்சல் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் சுந்தராபுரம் போதக சேகரத்தைச் சேர்ந்த திரு எம் அலகேசன் அவர்களின் குமாரன் ஆஸ்லின் செல்வன் ஆஸ்லின் அவர்களுக்கும் பரிசுத்த மெய் விவாகம் நடைபெறப் போவதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. அறிக்கையில வாசிக்க கேட்ட இவர்கள் இந்த பரிசுத்த மெய் விவாகத்திற்கு உட்படக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அது எழுத்தின் மூலம் இந்த சபையின் போதகருக்கு தெரியப்படுத்தவும். அறிக்கையில் வாசிக்க கேட்ட இந்த பிள்ளைகளுக்காக, இவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக உன்னிடம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் நேச தகப்பனே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு தம்முடைய மகிமைக்காக குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த மகிமைக்காக எப்பொழுதும் திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆயத்தத்தில் உமக்கு தங்களை அர்ப்பணித்து கொடுக்க போகிற வாக்குறுதிகளில் உண்மையாய் நிலைத்திருக்க, உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த, அநேகர்கள் மூலமாக உம்மை அறிந்து கொள்ள இவர்களை வழி நடத்தும். இருவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். சார்ந்திருக்கிற திருச்சபைக்காக உம்மை துதிக்கிறேன். உடன் பிறந்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அனைவரின் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் மூலமாக உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாட்களில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட நாங்கள் இந்த காலை வேளையில் நினைவு கூறுகிறோம். ஏற்ற வேளையில் ஏற்ற துணைகளை கிருபையாய் கட்டளையிட்டு தாரும். குடும்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிட்டு தாரும். பிள்ளை பேற்றிற்காக, பிள்ளை செல்வங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வழியில் சுகமான பிரசவத்தை கட்டளையிடும். ஏற்ற வழியில் பிள்ளை பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு தாரும். ஆண்டவர், இந்த நாட்களில் திருச்சபையின் ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை அதிகமாய் ஆசீர்வதியும். குடும்பங்கள் உம்மாலை தொடப்படட்டும். குடும்பங்கள் உம்மாலை கட்டப்படட்டும்.
குடும்பங்கள் உம்மாலே உயர்த்தப்படட்டும், மேன்மைகளை காணட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உயிர்த்தெழுந்தின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். தொடர்ந்து கீர்த்தனைகளில் 224வது கீர்த்தனை பாடல், தாசரே இத்தரணியை அன்பாய் என்ற கீர்த்தனை பாடல் பாடுகின்ற வேளையில் உங்களுடைய கவர் காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள் இவைகளை முன்பாக வரிசையாக இடைவெளி விட்டு வந்து படைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் நின்றவண்ணமாகவே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் நேச தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேளையில் மோடு கூட நாங்கள் செலவிட்ட அந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எத்தனையோ விதங்களில் பலவீனங்களாக, எத்தனையோ விதங்களில் குறைவுள்ளவர்களாக, எத்தனையோ விதங்களில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவர்களாக உடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். வந்த வண்ணமாகவே அல்ல ஆண்டவரை, நாங்கள் எழுந்து நிற்க, குதித்து எழும்ப, உம்முடைய நாமத்தை குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, அன்று எப்படியாக ஆண்டவரை பேதுருவும் யோவானும் அந்த மனிதனுடைய கையை அவர்கள் தூக்கிவிட்ட பொழுது அவன் எழுந்து குதித்தானோ, குதித்து எழுந்தானோ, அதை போலவே நாங்களும் நடந்து கொள்ள நிற்கிற செய்யும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஊனங்களை மாற்றும், மற்றவர்களை குறித்த எண்ணங்களில் காணப்படுகின்ற ஆண்டவரே ஊனங்களை, குறைவுகளை மாற்றும் சுவாமி. எங்களில் நாங்கள் ஒருவரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. எங்களுடைய அவல நிலைமையை முதலாவதாக உணர்ந்து கொண்டு மற்றவர்களை நியாயம் தீர்க்க நாங்கள் எத்தனிக்க நிற்கிற செய்யும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உண்மையாகவே சரீர பிரகாரமாகவும் மனரீதியாகவும்
பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் இந்த காலை வேளையில் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, அந்த மக்கள் பல இடங்களில் சமுதாயத்தினால புறக்கணிக்கப்படுகின்றால், பெற்றோராலேயே புறக்கணிக்கப்படுகின்றார்கள், உடன் பிறந்தவர்களாகவே புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்கள் இது நிமித்தமாக கனவீனப்படுகின்றார்கள். ஆனாலும் இந்த சூழ்நிலை மத்தியில் அவர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல மருத்துவ வசதிகள் கிடைக்க, அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை கிடைக்க ஆண்டவரே நீர் அவளை வழிநடத்த வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ளாக பரிபூர்ணம் அடைய, பரிசுத்தத்தை எட்ட நீர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து நீ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாப்னே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய நிறைவான மகிமையான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவாராக. பாடல் பாமாலைகளில் 351வது பாமாலை. மேலோகத்தில் என் பங்கு நீர், கிறிஸ்துவே கிறிஸ்துவே, மேலான நன்மை தேவரீர், கிறிஸ்துவே கிறிஸ்துவே, நீர் பாரில் ரத்தம் சிந்தினீர், பேரன்பை காட்டி மறித்தீர், சீர்கெட்ட என்னையும் ரட்சித்தீர், கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்ற 351வது பாமாலை பாடல். Amen.
கிருபைகளில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நேசத்தாப்பனே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் செலவிட்ட இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தை எங்கள் இருதயங்களில் பதியும். நாங்கள் ஒருவரும் குறைவுள்ளவர்களாக, ஊனமுற்றவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே குந்தி குந்தி நடக்கிற மக்களாக உலகத்திற்குள்ளாய் செல்லாதபடி உண்மையாகவே ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தவும் உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படவும் கிருபை பாராட்டும். இந்த நாட்களிலும் பலவீனரை தாங்குகிற மக்களாக, சோர்ந்து போனவர்களை ஊக்குவிக்கிற மக்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களாய் காணப்பட எங்களை வழி நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீ நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட கூட நாம் கடந்து செல்வோம்.